1961 ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதியன்று தமிழ் திரையுலகில் வெளியாகி காலம் கடந்தும் மக்கள் மனங்களில் ஆழமாக பதிந்த ஒரு மிகச்சிறந்த காவிய திரைப்படம்தான் பாசமலர். இந்த திரைப்படத்தை அன்றைய காலகட்டத்தில் பல வெற்றிகரமான குடும்ப திரைப்படங்களை உருவாக்கிய இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் மிகவும் திறம்பட இயக்கியிருந்தார். இந்த சிறந்த திரைப்படத்தில் தமிழ் திரையுலகின் நடிப்பு சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் என்று அன்போடு அழைக்கப்படும் ஜெமினி கணேசன் மற்றும் நடிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த சாவித்திரி கணேசன் ஆகியோர் முதன்மை பாத்திரங்களில் தோன்றி தங்கள் ஈடற்ற நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இவர்களுடன் சேர்ந்து கே. ஏ. தங்கவேலு, எம். என். நம்பியார், எம். என். ராஜம் ஆகிய பல திறமையான நடிகர்களும் துணை பாத்திரங்களில் ஏற்று நடித்து கதையை மேலும் சிறப்பித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் மூலக்கதையை கே. பி. கொட்டாரக்கரா அவர்கள் எழுதியிருந்தார். அந்த மூலக்கதையை தழுவி அதை ஒரு முழுமையான திரைக்கதையாக விரிவுபடுத்தி வடிவமைக்கும் பொறுப்பை இயக்குனர் பீம்சிங் அவர்களே ஏற்றுக்கொண்டார். இப்படத்தின் உரையாடல்களை பிரபல எழுத்தாளர் ஆரூர்தாஸ் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த உணர்ச்சிமிக்க தமிழ் சொற்களால் எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் எம். எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி. கே. ராமமூர்த்தி ஆகிய இருவர் இணைந்து மனதை மயக்கும் அருமையான இசையை வழங்கியிருந்தார்கள். படத்தின் அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளால் அலங்கரித்திருந்தார். வெளியான காலத்தில் பாசமலர் திரைப்படம் மிக பரவலான பாராட்டுகளை பெற்றதுடன் வணிக ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை குவித்தது. குறிப்பாக சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்திரி ஆகிய இருவரின் நடிப்பு திறனை நாட்டின் பலதரப்பட்ட மக்களும் திரை விமர்சகர்களும் வெகுவாக போற்றினார்கள். 9வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த படம் 2வது சிறந்த திரைப்படத்திற்கான சான்றிதழை பெற்று தேசிய அளவில் பெருமை சேர்த்தது. அண்ணன் மற்றும் தங்கை உறவை மையமாக வைத்து தமிழில் வெளியான பல திரைப்படங்களுக்கு இந்த படம் ஒரு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் திகழ்ந்தது. அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று நவீன தொழில்நுட்ப உதவிகளுடன் மறுபதிப்பு செய்யப்பட்டு மீண்டும் திரையரங்குகளில் வெளியிடப்பட்ட போதும் இந்த படம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த திரைப்படத்தின் கதையை நாம் தொடக்க முதல் நேர்கோட்டில் விரிவாக பார்த்தால், ராஜசேகரன் என்ற ராஜு தனது பெற்றோர் மறைந்த பிறகு தனது ஒரே தங்கையான ராதாவை தனது உயிரினும் மேலாக நினைத்து பாதுகாத்து வளர்த்து வருகிறான். ராஜு ஒரு பொம்மை செய்யும் தொழிற்சாலையில் சாதாரண தொழிலாளியாக வேலை செய்து தன் தங்கையை காப்பாற்றுகிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக தொழிற்சாலையில் ஏற்படும் தொழிலாளர் பிரச்சனை காரணமாக அந்த தொழிற்சாலை மூடப்படுகிறது. இதனால் வேலை இழந்து வருமானமின்றி ராஜு மிகவும் மனமுடைந்து போகிறான். தனது அண்ணனின் கவலையை கண்டு வருந்தும் தங்கை ராதா தான் பொம்மைகள் செய்து சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 1000 ரூபாயை அண்ணனிடம் கொடுக்கிறாள். அந்த பணத்தை முதலீடாக வைத்து சொந்தமாக ஒரு பொம்மை செய்யும் தொழிலை தொடங்குமாறு அண்ணனுக்கு அன்போடு யோசனை கூறுகிறாள். தங்கையின் அன்பான யோசனையை ஏற்றுக்கொண்ட ராஜு அந்த பணத்தை கொண்டு சொந்தமாக பொம்மை வியாபாரத்தை தொடங்குகிறான். குறுகிய காலத்திலேயே தனது கடு உழைப்பாலும் நேர்மையாலும் மாபெரும் பணக்காரனாக உயர்கிறான். இதற்கிடையில் ராஜுவுடன் முன்பு ஒரே தொழிற்சாலையில் பணிபுரிந்த அவரது நண்பன் ஆனந்த் வேலையில்லாமல் கஷ்டப்பட்டு ராஜுவை தேடி வந்து உதவி கேட்கிறான். ராஜுவும் பழைய நட்பை மனதில் கொண்டு தனது சொந்த நிறுவனத்திலேயே ஆனந்திற்கு நல்ல வேலையை கொடுக்கிறான். நாளடைவில் ராஜுவின் தங்கையான ராதாவும் ஆனந்தும் ஒருவரையொருவர் விரும்பி காதலிக்க தொடங்குகிறார்கள். தனது தங்கையின் மீது அளவுக்கு அதிகமான பாசமும் அதிகாரம் செலுத்தும் குணமும் கொண்ட ராஜு தனது அனுமதியின்றி அவர்கள் காதலித்ததை அறிந்து ஆனந்தின் மீது கடும் கோபம் கொள்கிறான். தான் ஏமாற்றப்பட்டுவிட்டதாக உணர்ந்து வருந்துகிறான். இருப்பினும் தனது தங்கை ராதா ஆனந்தை எந்த அளவிற்கு ஆழமாக காதலிக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளும் ராஜு தனது கோபத்தை எல்லாம் மறந்து அவர்களின் திருமணத்தை வெகு விமரிசையாக நடத்தி வைக்கிறான். திருமணம் முடிந்த பிறகு ஆனந்த் தனது அத்தை மற்றும் அத்தை மகளுடன் சேர்ந்து ராஜுவின் பெரிய வீட்டிலேயே குடியேறுகிறான். பின்னர் தங்கை ராதாவின் விருப்பத்திற்கு இணங்க ராஜுவும் மாலதி என்ற பெண் மருத்துவரை திருமணம் செய்து கொள்கிறான். அவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக இணைந்து வாழத் தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரே கூரையின் கீழ் வாழத் தொடங்கியவுடன் பலவிதமான தேவையற்ற குடும்ப குழப்பங்களும் தவறான புரிதல்களும் மெல்ல மெல்ல உருவாக தொடங்குகின்றன. ஆனந்தின் அத்தை சுயநலமிக்கவாக இருக்கிறாள். அவள் ராஜுவின் மனைவி மாலதிக்கும் ராதாவிற்கும் இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தவும் அதேபோல ராதாவிற்கும் அவளது கணவன் ஆனந்திற்கும் இடையே பிரிவினையை உருவாக்கவும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மிகவும் தந்திரமாக பயன்படுத்துகிறாள்.
தன் தங்கைக்கு தன் வீட்டில் சொந்த மனிதர்களாலேயே தொந்தரவுகளும் மன உளைச்சலும் ஏற்படுவதைக் கண்டு சகிக்க முடியாத ராஜு வேறு வழியின்றி தன் மனைவியை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறி தனியாக வாழச் செல்கிறான். ஆனால் அத்துடன் பிரச்சனை முடிந்துவிடவில்லை. ஆனந்தின் அத்தை ராதாவின் பெயரை பயன்படுத்தி ராஜுவிற்கு ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்புகிறாள். அதில் ராஜுவின் சொத்துக்களில் ராதாவிற்கு உரிய பங்கை கேட்கிறாள். இதனால் ஆத்திரமடைந்த ராஜுவின் மனைவி மாலதி அதற்கு பதிலாக நீதிமன்றத்தில் ஒரு எதிர் மனுவை தாக்கல் செய்கிறாள். இதன் காரணமாக வழக்கு முடிவடையும் வரை ராஜுவின் சொத்துக்கள் அனைத்தும் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு முடக்கப்படுகின்றன. தன் தங்கையின் மனவேதனையையும் குடும்ப கஷ்டங்களையும் கண்டு மனம் பொறுக்காத ராஜு தன் தங்கைக்காக நீதிமன்ற வழக்கை முழுமையாக திரும்ப பெற்றுக் கொள்கிறான். அப்படி இருந்தும் கூட இரு குடும்பங்களும் மீண்டும் ஒன்றாக இணைய முடியாமல் பிரிந்தே வாழ்கின்றன. சில காலத்திற்கு பிறகு ராதாவிற்கு ஒரு அழகிய பெண் குழந்தையும் மாலதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கின்றன. குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே மாலதி மேல்நிலை படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு செல்ல முடிவு செய்கிறாள். தன் குழந்தையை கணவன் ராஜுவிடம் ஒப்படைத்துவிட்டு வெளிநாட்டிற்கு செல்கிறாள். தனது உயிரான தங்கையை பிரிந்து வாழும் சோகத்தை தாங்க முடியாமலும் மன அமைதி தேடியும் ராஜு தன் குழந்தையை விட்டுவிட்டு பல மாதங்கள் தொலைதூர புனித பயணங்களை மேற்கொள்கிறான். நீண்ட நாட்களுக்கு பிறகு தீபாவளி திருநாளன்று ராஜு தனது ஊருக்கு திரும்பி வருகிறான். தன் தங்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் அவளது வீட்டிற்கு செல்கிறான். ஆனால் அங்கு இருக்கும் ஆனந்தின் அத்தை ராஜுவை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்து விரட்டி அடிக்கிறாள். மிகுந்த மனவேதனையுடன் வீதியை விட்டு வெளியேறி திரும்பிச் செல்லும் வழியில் வீதியில் வெடித்துக் கொண்டிருக்கும் பட்டாசுகளில் இருந்து ஒரு சிறுமியை காப்பாற்ற ராஜு முயல்கிறான். அந்த விபத்தில் ராஜுவின் 2 கண்களும் வெடி விபத்தால் பாதிக்கப்பட்டு அவன் தனது பார்வையை முழுமையாக இழக்கிறான். பார்வை இழந்த ராஜு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறான். இந்த அதிர்ச்சி செய்தியை கேள்விப்பட்ட ராதா தன் அண்ணனை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு விரைந்து ஓடி வருகிறாள். மருத்துவமனையில் தான் காப்பாற்றிய சிறுமி வேறு யாருமல்ல, தன் அன்பு தங்கை ராதாவின் சொந்த மகள்தான் என்ற உண்மையை அறிந்து கொள்கிறான். தான் பார்வை இழந்து விட்டதையும் தன் தங்கையை இனி ஒருபோதும் பார்க்க முடியாது என்பதையும் நினைத்து ராஜு தாங்க முடியாத சோகத்தில் ஆழ்கிறான். அண்ணனின் நிலையை பார்த்த ராதாவும் கதறி அழுகிறாள். தாங்க முடியாத மனவேதனையினாலும் துயரத்தினாலும் ராஜுவின் உயிர் பிரிகிறது. தன் அண்ணனின் கைகளை பிடித்துக் கொண்டே ராதாவின் உயிரும் பிரிந்து போகிறது. அதன் பிறகு அங்கு வந்து சேரும் ஆனந்த் ராஜு மற்றும் ராதாவின் உண்மையான அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொண்டு கண்ணீர் விட்டு வருந்துகிறான். அவர்கள் இருவரின் நினைவாகவும் ராதாவின் மகளையும் ராஜுவின் மகனையும் தன் சொந்த குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பொறுப்புடன் வளர்க்கத் தொடங்குகிறான். இத்துடன் இந்த சோகமயமான கதை முடிவடைகிறது. இப்போது இந்த திரைப்படத்தின் சிறந்த அம்சங்கள் மற்றும் நிறைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய பலமே சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்திரி ஆகிய இருவரின் ஒப்பற்ற நடிப்பு திறன்தான். அண்ணன் தங்கைக்கு இடையேயான பாசத்தையும் தியாகத்தையும் உரிமையையும் இவர்களை விட வேறு யாராலும் இவ்வளவு தத்ரூபமாக காட்டியிருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இருவருமே போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிவாஜி கணேசன் அவர்கள் பணக்காரனாக மாறும்போது காட்டும் கம்பீரமும் தங்கையின் மீது காட்டும் பாசமும் இறுதிக் காட்சியில் பார்வை இழந்து தவிக்கும் போது காட்டும் அசாத்தியமான நடிப்பும் பார்ப்பவர் நெஞ்சை நெகிழச் செய்கிறது. சாவித்திரி அவர்களும் பாசமுள்ள தங்கையாக, அண்ணனின் சொல் மீறாத அன்பு மகளாக, அதே சமயம் கணவனுக்கும் அண்ணனுக்கும் இடையே சிக்கித் தவிக்கும் மனைவியாக தனது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். இரண்டாவதாக, இப்படத்தின் பாடல்களும் பின்னணி இசையும் இன்றளவும் பேசப்படும் ஒரு மாபெரும் நிறையாகும். மலர்களைப் போல் தங்கை தூங்குகிறாள், வாராயோ தோழி வாராயோ போன்ற பாடல்கள் தமிழர்களின் வீடுகளிலும் மனங்களிலும் என்றும் நீங்காத இடம் பிடித்தவை. கண்ணதாசனின் வரிகள் ஒவ்வொன்றும் அண்ணன் தங்கை பாசத்தின் ஆழத்தை மிக அழகாக விவரிக்கின்றன. மெல்லிசை மன்னர்களின் இசை இந்த உணர்ச்சிகளுக்கு மேலும் உயிர் ஊட்டியுள்ளது. ஆரூர்தாஸ் அவர்களின் வலுவான வசனங்கள் கதாபாத்திரங்களின் உணர்வுகளுக்கு பெரிய பலம் சேர்த்துள்ளன. பீம்சிங் அவர்களின் இயக்கம் கதையை மிகவும் நேர்த்தியாகவும் எந்த இடத்திலும் சலிப்பு தட்டாமலும் நகர்த்திச் சென்றுள்ளது. அடுத்து, இந்த திரைப்படத்தில் உள்ள சில குறைகள் மற்றும் பலவீனங்களை பற்றி பார்த்தால், படத்தின் பிற்பகுதியில் வரும் சோக காட்சிகள் மிகவும் அதிகமாக நீட்டிக்கப்பட்டது போல தோன்றுகிறது. பார்வையாளர்களை அழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே கதையில் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ச்சியான சோக சம்பவங்கள் அடுக்கப்பட்டது போல உள்ளது. ஆனந்தின் அத்தை கதாபாத்திரம் செய்யும் சதிகளும் அதனால் உருவாகும் தவறான புரிதல்களும் சில இடங்களில் நாடகத்தனமாக தெரிகின்றன. ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்தும்
ஒரு அத்தையின் பேச்சை கேட்டு இத்தனை பெரிய முடிவுகளை எடுப்பது கொஞ்சம் நம்பும்படியாக இல்லை. மேலும் இறுதி பகுதியில் கதாநாயகன் பார்வை இழப்பது, ஒரே நேரத்தில் அண்ணனும் தங்கையும் இறந்து போவது போன்ற சம்பவங்கள் மிகவும் அதிகமான சோகத்தை பார்வையாளர்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிப்பது போல உணர்த்துகிறது. இருப்பினும் இந்த சிறிய குறைகளையும் தாண்டி பாசமலர் திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் குடும்ப உணர்வுகளையும் உடன்ப பிறந்தவர்களின் பாசத்தையும் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றிய ஒரு மறக்க முடியாத காவியமாகும். காலம் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடினாலும் தமிழ் திரையுலகில் அண்ணன் தங்கை பாசத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த திரைப்படம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.